ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. என்ன கொஷின் அப்படின்னா, அக்கா யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். யார் வீடியோ பார்த்து சொல்லலை. நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் யாருமே பண்ணலை. லைவ் போடுறது கூட எப்படின்னு தெரியல. நான் எல்லாமே யூடியூப்பில் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஸ்டெப்பாக முயற்சி பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 50 சப்ஸ்கிரைபர் வேணும். 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைவ் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் சொல்லி உங்களோட லிங்க்கு ஷேர் பண்ணால் மட்டும் தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ அதுவும் இல்லாத எடுத்த உடனே வீடியோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க. ஷார்ட்ஸாக இருந்தால் கூட ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக நான் போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க கண்டினியூஸாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்டு 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் வீடியோஸ் போடுங்க, சரிங்களா? இடையில எப்போயாச்சும் வீடியோ போடணும் அப்படி தோணுச்சு அப்படின்னா வீடியோ போடுங்க. அது வரைக்கும் வீடியோ போடாதீங்க. ஷார்ட்ஸ் மார்னிங் ஒரு ஷார்ட்ஸு, மதியம் ஒரு ஷார்ட்ஸ், ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸு. நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் நல்லா ரீச் ஆகும். நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீச் ஆகுது. 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைவுக்கு போயிட்டு லைவ் ஓப்பன் பண்ணணும். ஓடிபி நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர்லாம் கேட்கும். அதெல்லாம் போட்டுட்டிங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ். எனக்கு 12 ஹவர்ஸ் கேட்டுச்சு. 12 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் எனக்கு லைவே ஓப்பன் ஆச்சு. ஸோ நீங்களும் அப்படி தான் ட்ரை பண்ணணும். லைவ் போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு லைவ் போட்டு அக்கா சப்ஸ்கிரைபர் வரல, வியூஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரீச் ஆகாது, சரிங்களா? நானுமே டெய்லியுமே போடுறேன். எனக்குமே ஒரு நாளைக்கு 300, 500, 1500 வருவாங்க. ஒரு நாளைக்கு ரீச் ஆகாது, வெறும் 50 கூட வராது. ஸோ நானும் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ஆகுது. ஸோ நீங்கள் 3 மாதத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன முயற்சி எடுக்கணுமோ அதுக்கு முயற்சி எடுக்கணும். டெய்லியுமே லைவ் போடுங்க. மார்னிங் ஈவினிங் லைவ் போடுங்க. எல்லாருமே சொல்கிறாங்க லைவில் தான் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்றாங்க. பட் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நானும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 6 o'clock உங்களோட ஷார்ட்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக டெய்லி 6 o'clock, இல்லை மார்னிங் ஒரு 9 o'clock பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் 9 o'clock பண்ணுங்கள். ஏன்னா இடையில மதியம் யாருமே வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு டியூட்டி டைம் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கண்டினியூஸாக லைவ் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் தேவை. ஸோ 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும் தான் லைவ் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ லைவ் ஓப்பன் பண்ணி டெய்லியுமே கண்டினியூஸாக லைவ் போடுங்க. ஒரு லைவில் எப்படியுமே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு 50 சப்ஸ்கிரைபர் 60 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஒரு 3 months 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரீச் பண்ணலாம். நல்ல ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டிங்க அப்படின்னா நல்லா கண்டிப்பாக ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுங்கள். நானும் அப்படி தான் ட்ரை பண்ணேன். ஸோ நானும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டேன். நீங்களும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஸோ 3 மாதத்தில் கண்டிப்பாக நம்மளால் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும். எல்லோரும் சம்பாதிக்கிற மாதிரி நம்மளும் யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே நாளைக்கு நீங்கள் வீடியோஸ் போட்டு அக்கா ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. டெய்லியுமே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்டெப்பாக நான் இன்ஷாட்டில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.